இப்ப நான் பண்ணிட்டு இருக்க இந்த கேக் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹரிபரியான கேக் ஆர்டர் தான். ஈவினிங் ஒரு 6:00க்கு மேல தான் கேக் ஆர்டரே குடுத்தாங்க. ஒரு 9 மணிக்கெல்லாம் நம்ம வந்து டெலிவரி பண்ணியாச்சு. 9 மணிக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் வச்சிருக்கிறதே தவுளூண்டு மினியேச்சர் கிச்சன். அதுக்கேத்த மாரி ஓடிஜி, அதுக்கேத்த மாரி பொருள வச்சு ஒப்பேத்திட்டு இருக்கேன். இந்த தலைவர் வேற மேல தான் ஏறி வந்து உட்காருவேன்ட்டு கையாட்டு மணி, காலாட்டு மணி போட்டுட்டு உட்காந்துருக்கான். அது சரி, இந்த ஓடிஜிக்குள்ள தலைய விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கன்னாச்சு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வேற மாதிரி இல்லம்மா ரெடி பண்ணுவாய்ங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாங்க. டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் ரெடி பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் சோம்பேறியாச்சே. டபுள் பாயிலிங் வெந்நிய வச்சு யாரு கனாச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கா? அதான் ஓடிஜிக்குள்ள ஒரேடியா தலைய விட்டேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ஓவர்லோடு கேக்குன்றதுனால சாக்லேட் கனாஷா வந்துட்டு கிரீம் கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல தாங்க ஷார்ப் எட்ஜஸ் குடுக்கறதுக்காக தலாவிக்கிட்டே இருப்பேன். இப்போ அப்படி இல்ல. சகஜமா ஷார்ப் எட்ஜஸ் வந்து வந்துருது. இது பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுட்டு ஒரு குளிர்காலமா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு கேக்கோட க்ரீம் வந்து ரொம்ப வேகமாவே கட்டியாயிரும். கேக்கோட க்ரீம் மட்டும் இல்ல, கனாச்சுமே ரொம்ப கட்டியாயிரும். அப்ப என்ன பண்ணணும் அப்புட்னா, லைட்டா அந்த பேலட் நைஃப்ப வந்துட்டு அடுப்புல வச்சு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஷார்ப் எட்ஜஸ் எதுனா குடுத்தோம்னா ஈஸியா வரும். அதே மாரி தான் கனாச்சும். அப்படியே கேக் மேல ஊத்துன உடனேயுமே அப்படியே அது வந்துட்டு ஸ்டக் ஆயி கட்டியாயி நின்றும். அப்பம்போதும் அப்படிதான் நம்ம பேலட் நைஃப்ப லைட்டா அடுப்புல வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு பண்ணோம்னா, ரொம்பவே ஈஸியா அந்த மாரி வந்துரும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு. இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரௌனில தாங்க ஆஃபர் விட்டிருந்தோம். அதையும் யூஸ் பண்ணிட்டு நம்மட்ட ப்ரௌனிலாம் வாங்குனாங்க. ப்ரௌனி நம்மட்ட வாங்குனவங்களுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ். அது மாதிரி இன்னொரு ஹேக் என்னன்னா, போர்ட்ல சாக்லேட் கனாச்செல்லாம் ட்ராப்பா ஒட்டியிருக்கு. இதை எப்படி கிளீன் பண்றது அப்படின்னா, டிஷ்யூ பேப்பரை ஹாட் வாட்டர்ல நனைச்சு நல்லா பிழிஞ்சு அதை வச்சு தான் நம்ம போர்டை சுற்றி வந்துட்டு க்ளீன் பண்ணணும். நார்மல் டிஷ்யூ பேப்பரில் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா மேலும் மேலும் தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் விருதுநகர் அண்ட் சிவகாசி சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கேக்ஸ் அப்புறம் தீம் கேக்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வர ஹேக்ஸ் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு இன்னும் ஒரு 200 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பாய், see you again.